22/12/2023 வெள்ளிக்கிழமை இன்றைய இறைவார்த்தை 2 நாளாகமம் 26:5. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம் கடைசி பகுதி சொல்கிறது, அவன் கர்த்தரை தேடிய நாட்களெல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு நாம் எந்த ஒரு காரியம் செய்ய போனாலும் அந்த காரியம் சக்சஸா முடிய வேண்டும், அந்த காரியம் வெற்றியாய் முடிய வேண்டும். போது நாம் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வேலை நாம் நினைக்கிற வண்ணமாய் அது ஜெயத்தில் முடிந்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆம், பிள்ளைகளின் படிப்பின் காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளின் திருமண காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம படுகிற பிரயாசத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு வெற்றி தேவையாய் காணப்படுகிறது. நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி தேவை என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் நானும் எதிர்பார்க்கிறோம். என் கை செய்கிறது வாய்க்கணும், நான் செய்கிறது நடக்கணும் என்கிற வாஞ்சையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதத்திலும் ஒரு மனிதன் செய்ததெல்லாம் வாய்த்தது. தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, நாம் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் நானும் உசியா ராஜாவை போல சகரியா நாட்களிலே தேவ தரிசனங்களை பெற்ற சகரியா நாட்களிலே உசியா ராஜா தேவனை தேடுவது போல நீங்கள் நானும் தேட வேண்டும். ஏன்? சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதம் விவனமாய் சொல்லிக் கொடுக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. யார் செய்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன், அவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீக்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தன் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நமக்கு ஆசை, நான் ஒரு வேலை செய்யறேன்னா அது என்ன செய்யணும்? சக்சஸ் ஆயிருக்கணும் ஆசை. நான் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல நடப்பிக்கிறேன்னா அது நடக்கணும்ங்கிற ஆசை. அந்த வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் நானும் கர்த்தரை தேட வேண்டும், அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 119வது சங்கீதம் 97 நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது 98வது வசனம், 99வது வசனம், 99 100வது வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது சங்கீதக்காரன் நிவாரணமாய் சொல்லுகிறான், நான் உமது சாட்சிகளை தியானிக்கிறேன், அதனால் எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் அறிவுள்ளவனாய் என்னை மாற்றுகிறேன். இன்னும் சொல்லுகிறார், உம்முடைய கற்பனைகளை நான் கை கொண்டபடியால் முதியோரை பார்க்கும் ஞானம் உள்ளவனாய் என்னை மாற்றினீர். அப்படியானால் நாம் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டும். நாம் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டுமானால் தேவன் நம்மை அறிவுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். எப்போது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய பேதைகளையும் ஞானியாய் மாற்றுகிறது அந்த வேத வசனம். இன்னைக்கு இந்த வசனங்களை வாசிக்கணும், கர்த்தரை தேடணும், ஆண்டவருக்கு பயப்படணும். அப்பொழுது நாம் செய்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். கலங்காதீர்கள், என் காரியம் வாய்க்க மாட்டேங்க, நான் எடுக்கிற முயற்சி ஒன்றும் சக்சஸ் ஆகி இருக்க மாட்டேங்கன்னு சொல்லி நீங்கள் கலங்குறீர்களா?
ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அதன்படி செய்து பாருங்கள், உங்கள் காரியம் வாய்க்கும். உசியா நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தது உண்மையானால், இன்னைக்கும் நீங்கள் கர்த்தரை தேடும் போது, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆம், இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை தேடுவேனப்பா, நீர் விரும்புகிறவனுமாய் தேடுவேன், இந்த வசனத்தை நான் தியானிக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்து தியானித்து பாருங்கள். இன்றைக்கே உங்கள் காரியங்களை உங்கள் தேவன், உங்கள் தகப்பன், உங்களை படைத்தவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிப்போமா? அவர் வழிகளை திறக்கிறவர், உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், நிச்சயமாய் அவர் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, அவன் கர்த்தரை தேடி நாட்கள் எல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாங்களும் இந்த காலை வேலையிலே, அதிகாலை வேலையிலே தேடுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இந்த பிள்ளைகள் தங்களுக்கு காரியங்கள் வாய்க்கப்படாமல் கலங்கி போய் நிற்கிறார்களே அப்ப, யோசித்துக் கொண்டு இருக்கிறார்களே, புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, இன்னைக்கு ஆண்டவரே இப்படி தேடுகிறபடியா இந்த பிள்ளைகளின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக. அப்பா அப்பா அப்பா, உசியாவின் நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு தேடுகிற பிள்ளைகளை காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. இரவு பகலும் அப்பா ராஜா வேத தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னீரப்பா. வேதத்தை வாசிக்கிற, வேதம் தியானிக்கிற இந்த பிள்ளைகளின் காரியங்களை இப்போதே வாய்க்க பண்ணும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்கள் நடப்பையும்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும்பா, பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இயற்கை சூழ்நிலம் அவ பலவீனப்பட்டு இருக்கிறார்களப்பா. எங்க பிள்ளைங்கப்பா, உம்முடைய பிள்ளைங்கப்பா, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அற்புதம் செய்யும். இந்த பண்டிகை நாட்களிலே இந்த பிள்ளைகள் விடுதலையோடு அப்பா ராஜா நாமத்தை மயப்படுத்த ஆண்டவர் இந்த பண்டிகைகளை கொண்டாட ஒவ்வொரு பேருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டிடும், தேவைகளை சந்தித்துக் கொடும், சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுமே தேடி அதனால் வருகிற ஆசிரியர்களை சுககரித்துக் கொள்ள செய்யும். இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபையோட பிள்ளைகளை தொடர்வதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வாராக.